அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். டீசல் விலை 50 காசுகள் உயர்ந்திருக்கிறது. அதே வேளையில பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். சமீபத்தில் உயர்ந்த பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது. டீசல் விலை மாதம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில டீசல் விலை 50 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 50 காசுகள் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஒரு டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்ஃபிளேஷன்ல விலைவீக்கத்துல நிச்சயமாக பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே காய்கறி விலை, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எல்லாம் உயர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் கவலையையும் அதிக அளவில் தேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இதுவுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, டீசல் பெட்ரோல் விலை கொள்கையில இந்த அரசாங்கத்துக்கு வேறு நிலைப்பாடு கிடையாதா? இந்த கொள்கையை சென்ற மத்திய அரசாங்கம், சென்ற யூபி அரசாங்கம் மேற்கொண்ட போது விமர்சித்த கட்சிகள்ல, அந்த கொள்கையை விமர்சித்த கட்சிகள்ல பிரதானமானது பாரதிய ஜனதா. இந்த கட்சி ஆட்சியில் வந்த பிறகு இதே கொள்கையை கடைபிடிக்கிறது என்ற குறைகள் ஒரு பக்கமும், இது தவிர்க்க முடியாதது, இந்த டீரெகுலேஷன், இந்த விலை ஏற்றம் இதெல்லாம் தவிர்க்க முடியாததுங்கிற இன்னொரு பார்வை இன்னொரு பக்கமும் இருக்கிறது. எது சரி? நிலைப்பாடு மாறவில்லையா? மாற வேண்டுமா இந்த நிலைப்பாடு? இவற்றையெல்லாம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இது சார்ந்த மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். டீசல் நாம கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமிக்கு அடியிலிருந்து தோண்டப்பட்டு டீசல் எடுக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம டீசல் ஒரு காலத்துல நமக்கு தங்க மாதிரி கிடைக்காமலே போகும். தங்க விலை எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ, ஏறிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போல டீசல் விலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நிலையாக இல்லை, ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2002ஆம் ஆண்டு சென்னையில டீசல் 1 லிட்டரோட விலை என்னன்னு தெரியுமா? 20 ரூபாய். கடந்த 12 வருடங்கள்ல 42 ரூபாய் உயர்ந்திருக்கு. தற்போதைய விலை 62 ரூபாய் 30 காசு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் நாம எடுத்துக்கிட்டா டீசலோட விலையை 13 முறை ஏத்திருக்காங்க. அதாவது சென்ற வருடம் மே மாசத்துக்கு பிறகு ஜூலை மாசம் விலை உயர்ந்திருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர்ல 2 முறை. இந்த வருஷம் ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், ஜூலை இப்படியாக 13 முறை டீசலினுடைய விலையை உயர்த்தி கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 10 ரூபாய் ஏறி இருக்கு டீசல். தற்பொழுதைய விலை 62 ரூபாய் 30 காசுகள். தமிழக முதலமைச்சர் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. மாசம் இந்த டீசல் விலையை உயர்த்துறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் உயர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோயம்பேட்டில் வர காய்கறி வண்டிகள்லாம் கூட எடுத்துக்கிட்டா எல்லாமே டீசல்ல ஓடுது. லாரிகள்லாம் வருது. காய்கறி 2 விதமாக வருகிறது. ஒன்று லாரிகள் மூலமாக சாலைகள்ல வருகிறது, வேன்ல வருகிறது. இன்னொன்னு ட்ரெயின்ல வருகிறது. ட்ரெயின் ஃபேரும் ஏற்றியாச்சு. அதே மாதிரி டீசல் விலையும் உயர்த்தப்பட்டால் அந்த விலையெல்லாம் காய்கறி மேலதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபலிக்குது. அந்த வகையில காய்கறி விலையும் உயர்கிறது. சாமானிய மக்கள்லாம் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. காங்கிரசுக்கு ஓட்டு போட்டாலும் விலை ஏறுகிறது, பாஜகவிற்கு ஓட்டு போட்டு ஆட்சி கட்டில் அமர வைத்தாலும் விலை ஏறுகிறது. இந்த விலை ஏற்றத்தை தடுக்கவே முடியாதா, அல்லது இந்த அரசியல் கட்சிகளுடைய தவறான கொள்கை முறை தான் காரணமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. சாமானியர்களுடைய வருத்தம் நியாயமான வருத்தம் தான். ஏனென்றால் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. அதே வேளையில இது தவிர்க்க முடியாதது என்ற பொருளாதார பார்வையும் இன்னொரு தரப்புல வைக்கப்படுகிறது. இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய அரசியல் கேள்வி இதுதான். அச்சே தின்னா விரிவாக பேசலாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இருந்த செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல பத்திரிகையாளரும் இடதுசாரி சிந்தனையாளருமான திரு குமரேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரது தோழமை கட்சி, தமிழகத்தின் ஆளும் கட்சி அதிமுக இந்த விலை உயர்வை கண்டித்திருக்கிறது. இந்த கொள்கையை மோடி அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வைத்திருக்கிறது. பாஜக பிரதிநிதி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமா? பாஜகவின் சார்பாக மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும் நம்முடைய இணைகிறார். எப்பொழுதும் போல இது போன்ற விவகாரங்கள் எழக்கூடிய கேள்வி இதுதான் அச்சே தின்னா. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, இந்த கொள்கை எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த விலை உயர்வு செய்யப்படுகிறதோ, இந்த கொள்கையே தவறு, அபத்தம் என்றெல்லாம் விமர்சித்த கட்சி நீங்கள். அதன் அடிப்படையில இந்த விலை உயர்வை செய்வதும் இதை நியாயப்படுத்துவதும் எந்த அளவுக்கு பொருத்தமானது திரு SR சேகர்? சில அடிப்படையான கேள்விகள் இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே
காங்கிரஸ் அரசு காலத்திலே உயர்த்தப்பட்ட போதெல்லாம் பாஜக கண்டித்திருக்கிறது. ஒருவேளை விலை உயர்த்தினாலும் உயர்த்தினால் இன்ஃபிளேஷன் வரும், அதனால பல பிரச்சனைகள் வரும். உயர்த்தாவிட்டாலும் கூட விலைவாசிகள் ஏறுகின்றது. அதுக்கு காரணம் என்ன? செயல்படாத அரசாங்கமாக காங்கிரஸ் இருந்ததனுடைய காரணமாக அந்த விலைவாசிகள் ஏறியது. இப்போது பாஜக விலையெல்லாம் ஏற்ற மாட்டோம் என்று சொன்னார்களே, அவர்கள் ஏற்றுகிறார்களே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறீர்கள். அதுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் கொள்கையில் என்ன மாறுபாடு இருக்கிறது? விலைவாசி இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிக்கொண்டே போகிறீர்களே என்று சொல்லுகிறீர்கள். ஒரே ஒரு விஷயம், அதாவது அரசாங்கத்தினுடைய கிரெடிபிலிட்டி, அது மிக மிக முக்கியமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய கிரெடிபிலிட்டி காங்கிரஸ் கட்சியில் அது இல்லவே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் விலை ஏற்றாவிட்டாலும் கூட இன்ஃபிளேஷன் ஏறிக்கொண்டே போகும். காரணம் அரசினுடைய டிஸ்பங்கன், செயல்படாத அரசினுடைய காரணமாக. சரி, இப்போது விலைவாசி ஏற்றி இருக்கிறீர்கள். ஏன் ஏற்றி இருக்கிறீர்கள்? விலைவாசி ஏற்றாவிட்டால் அந்த பிஸ்கல் டெபிசிட், அரசனுடைய செலவினங்கள், இதுக்கு கொடுக்கிற மானியங்கள் ஏறும். அதனுடைய காரணமாக மறுபடியும் இன்ஃபிளேஷன் ஏறும். அதனுடைய காரணமாக டாக்ஸஸ் ஏறும். அதனுடைய காரணமாக மறுபடியும் விலைவாசி ஏறும். இது ஒரு இதே பொருளாதாரம் தானே, இதே எக்கனாமிக்ஸ் தானே காங்கிரஸ் இருந்த போதும். இது ஏற்றலான இன்ஃபிளேஷன் ஏறும், அது ஏறலன்னா அது ஏறும். இதே பொருளாதார நிலையா மாறிடுச்சான்னு, எக்கனாமிக் பேசிக்ஸே மாறிடுமான்னு ஆட்சி மாறினா. இந்த ஸ்திரத்தன்மை, அவங்களுடைய செயலற்ற தன்மை, இது எல்லாமே சப்ஜெக்டிவான விஷயங்கள். இப்ப என்னுடைய கேள்வி அதுவல்ல காங்கிரஸ் இருந்தா பிஜேபி சேர்ந்தாதான் அல்ல. இந்த விஷயத்துல பெட்ரோல் டீசல் கொள்கையில நீங்க இதே கொள்கையை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த போது, செயல்படுத்திய போது, இதனது அடிப்படையே தவறு, இது மிக மோசமானதுன்னு விமர்சித்து விட்டு, இன்னைக்கு அதை நாங்கள் செய்தா நாங்க ஸ்திரமான அரசு, சிறப்பான அரசு, நாங்கள் செய்தா அது சிறப்பானது என்று நீங்கள் அடிப்படையிலே கேள்வி கேட்ட விஷயத்தை தொடர்வது என்பது எந்த அளவுல நியாயப்படுத்தக்கூடிய விஷயம்? இல்ல, நியாயப்படுத்தவில்லை. ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போது இந்த விலை ஏற்றத்தில், இந்த டீசல் விலையினுடைய ஏற்றத்தாலே விலை இன்ஃபிளேஷன் ஏறும். அதுதான் உங்களுடைய கேள்வி. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இந்த டீசல் விலை ஏற்றாவிட்டால் அதன் மூலமாகவும் இன்ஃபிளேஷன் ஏறுங்கிற காரணத்தினாலே டீசல் விலை ஏற்றி இன்ஃபிளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? உணவு பணவீக்கம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த உணவு பணவீக்கத்தை குறைப்பதற்கான எல்லா வழிகளையும் செய்திருக்கிறோம். பிரைஸ் கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி ஃபண்ட் என்கின்ற விஷயத்துல பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் சொல்லி உணவு கண்ட்ரோல்ல அதற்கான ஒரு ஃபண்டை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்கல் டெபிசிட்டை குறைப்பதற்கான ஏற்பாடு. ஆக அதே மாதிரி அனாவசியமான சப்சிடிகளை குறைத்திருக்கிறோம். பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற விஷயம். அதே ஏபிஎம்சி ஆக்ட் எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்கும் அமல்படுத்துவது, அமல் பண்ணுவது. பிடிஎஃப் மூலமாக அழுகுகின்ற காய்கறிகளை எல்லாம் உடனடியாக விநியோகம் செய்து அதன் மூலமாக விவசாயிகளுடைய உழவர் சந்தைகளை ஊக்குவிப்பது, எஃப்சியை செயலாக்கப்படுத்துவது. இதெல்லாம் நாங்கள் செய்த விஷயம் சொன்னீங்க. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, அனாவசியமான சப்சிடிகளை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு. எவையெல்லாம் நீங்க எதிர்கட்சியா இருந்த போது அவசியமான சப்சிடி என்று இதே நிகழ்ச்சிகள்ல வாதாடினீங்களோ அவை அனாவசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. எதை குறிப்பிடுறீங்க? விரிவா உங்கள்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். திருப்பி வர ஒரு சுருக்கமாக விளக்கமான கொடுத்துருங்க திரு சேகர். ரைட், நான் மீண்டும் வர உங்கள்கிட்ட திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க செய்யாத எதை அவங்க செய்யறாங்க, அதுக்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க, தவறுங்கிறீங்க. இந்த கொள்கையோ இந்த செயலோ மாதம் கூட்டணுங்கிற முடிவோ இது எல்லாமே உங்களோடது. ஆனா நீங்க எதிர்கட்சியா அவங்க செயல்பட்ட போது இப்படி பொறுப்பற்றத்தனமா நடந்துக்கலாமா? உங்களுக்கு தெரியாதா பொருளாதாரத்துக்கு தேவைன்னு லெசன் நடத்தினீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க எடுத்த கொள்கைய, நீங்க செயல்படுத்தணும்னு எடுத்த முறைய அவங்க செயல்படுத்தும் பொழுது போராட்டம் நடத்துறீங்க, பாராளுமன்றத்தை முடக்குறீங்க. அதாவது முதல்ல மக்கள் அவங்க என்ன சொல்லி, அதாவது மக்களை ஏமாற்றி, மக்கள் எங்களை இந்த கொள்கைகளை நாங்கள் நாட்டு நலனுக்காக, நான் பல முறை உங்க நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், வீழ்வது காங்கிரஸாக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்க வேண்டும். இந்த கொள்கைகள் நாங்கள் செய்வது நாட்டிற்கு நல்லது என்றதற்காக அன்று செய்தோம். ஆனா இவர்களும், நீங்க ஆரம்பத்தில் ஏதோ பிஜேபியை மட்டும் குற்றம் சொன்னீங்க. இந்த நமது தமிழக முதலமைச்சரை நீங்க குற்றம் சொல்லல. இந்த தமிழக முதலமைச்சரும் ஆட்சி மாறும் காட்சி மாறும் என்று கூறி ஓட்டு கேட்டவர்கள் இவர்கள். இன்று இந்த அரசை, இன்றைய தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு நான் படிக்கிறேன், இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்னைக்கு சொன்னது, தீபாவளி பரிசாக டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தி இருப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உள்ளது.
வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணீரை விட அதன் விலையை கேட்கவருக்கு கண்ணீரும். இன்னைக்கு தக்காளி விலை எப்படி இருக்குது, டீசல் விலை மாசம் ஏறி இருக்குதா, இதையெல்லாம் பேசி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நான் 200 கோடி ரூபாய் எங்களுக்கு அதிகமா செலவாகுது, அங்க எங்க அரசு கொடுக்குதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாராட்டியிருக்காங்களோ நரேந்திர மோடி? நேற்றைய இதை படிக்கிறேன். அதாவது அவங்களுடைய வீச்சுடைய கிரிட்டிசிசமோட வீச்சு முன்ன எப்படி இருந்தது, இப்படி இருக்குன்னு. சர்வதேச அளவில் பெட்ரோலியம் பொருளில் விலை சரிந்துள்ள நிலையில் பெட்ரோலிய விலை மற்றெல்லாம் குறைச்ச பிறகு நீங்கள் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 காசு உயர்த்தி இருப்பது வருத்தம் அளிக்கிறது அவங்களுக்கு. அப்ப வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியவர்கள் என்று கூறிய தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இவங்க நண்பர்கள் இவங்களும் அதாவது பேக் ரூம் பாலிடிக்ஸ் பண்ணி கையை மகிழ்ச்சி சொன்னாங்க. முந்தைய ஐக்கிய கூட்டணி நான் தமிழக அரசை குற்றம் சொல்கிறேன். இவர்களும் மோடியும் ஒரே இரட்டை மாடுகள் மாதிரி ஒரே இது மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் மக்களை ஏமாற்றி ஓட்டு சேகரித்தவர்கள். இதையெல்லாம் மாறும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் மோடிஜி அவர்களும் 2 பேர் சேர்ந்து என்ன சொன்னாங்க, ஒரு இதைத்தான் சொல்லி எங்களை விமர்சித்து இதெல்லாம் மாற்றம் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு ஏன் இதேதான் ஆதார் கார்டை விமர்சிச்சாங்க, இன்னைக்கு அதே அரசு ஆதார் கார்டை கொண்டு வருகிறது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க வரவேற்றிருக்காங்களா, இல்ல நீங்க சொல்லக்கூடிய யூபி அரசாங்கத்தில் பயன்படுத்திய கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறது உங்களோட வருத்தம் இல்ல? எனக்கு முன்னும் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. நான் திரு உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன், அவருடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல விழைவீங்க. இதை தாண்டி இதுல மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு பங்கு இருக்கத்தானே செய்கிறது. இதுல பெரும் பங்கு இல்ல ஒரு கணிசமான அளவு இந்த ஒரு பெட்ரோல் டீசல் மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கங்களுக்கும் டாக்ஸ் ஆக போகிறது. டீசலை பொறுத்த வரைக்கும் 21.43% புரிஞ்சுக்கிறேன், பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 27% புரிஞ்சுக்கிறேன். சில மாநில அரசாங்கங்கள் முந்தைய காலகட்டங்களில் தங்களுடைய வரி வருவாயை குறைச்சிட்டு இருக்கு. ஏன் நாம் செய்யக்கூடாது? இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவிலே அதிகமா டாக்ஸ் போட்டிருக்கு குஜராத். நீங்க தெரிஞ்சுக்கணும், 25%, தமிழ்நாடு 21%, மத்திய பிரதேசம் 24%, ஆந்திரா 22%, கேரளா வேணா நம்மளோட 1% கம்மியா 20%. எல்லாம் இந்தியாவில் இருக்க டெரிட்டரி யூனியன் தவிர டெல்லி இந்த மாதிரி டெரிட்டரி யூனியனை தவிர மற்ற எல்லா மாநிலங்களுமே 20% அதிகமா வச்சிருக்காங்க. அதிகபட்சம் பிரைம் மினிஸ்டரோட மாநிலம் குஜராத்ல 25% இருக்காங்க. 25%. இத பத்தி பேசணும். இப்ப காங்கிரஸ் அரசை கண்டிச்சாங்க, வெந்த புண்ணி வேலை பாய்ச்சுவாங்கன்னா 10 வருஷம் காங்கிரஸ் கட்சியை கேட்கறதையும் 2 மாசம் வந்திருக்க பிஜேபி கேட்கறதும் அணுகுமுறை வித்தியாசம் இருக்கலாம். இவங்க இன்னும் முழுசா இன்னும் புதிய இலாக்காக்கள் போட போறோம், புதிய மந்திரிகள் வரப்போறோம் இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகள் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னா உங்க வெந்த புண்ணி வேலை பாய்ச்சி நம்ம சொல்லலாம். $115 $121 crude oil இருந்துச்சு. ஒரு crude oil பேரல் $121 இருக்கும் போதும் இதை விட கம்மியா பெட்ரோல் டீசல் விற்கும் போது இன்றைக்கு நிலவரம் $98 US டாலர், $98 ஒரு பேரல் crude oil. அப்ப இன்னைக்கு கூட இருக்கு. அப்ப இவங்களுடைய கஷ்டம் என்ன, 80% இறக்குமதி பண்றோம், விலையை கூட்டிகிட்டே இருக்கோம்னா எல்லா சமயம் மக்கள் மலையை சமுத்துறீங்க. அது காங்கிரஸ் அரசு சரி, 10 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? இப்ப பிஜேபி சொல்றதுக்கு அவங்களுக்கு இல்ல, இவருடைய தவறு மாநில அரசு சொல்றது. தயவு செஞ்சு, அதாவது மாநில அரசு 22%, இன்னைக்கு ஏறக்குறைய 63 ரூபாயில 12 ரூபாயில இருந்து 13 ரூபாய். இந்த 13 ரூபாய் டெல்லியில இன்றைய பிரைஸ், சென்னை டெல்லியில இன்றைய விலை 58 ரூபாய் 40 காசு. ஏன் தமிழ்நாட்டில் விமர்சிக்கக்கூடிய அரசு ஏன் 12 ரூபாய் குறைக்கல நான் கேட்கிறேன். மற்ற காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களை குறிப்பிட்ட திரு குமரேசன் இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பெருத்த நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு அண்டர் ரெக்கவரி மோட்ல நம்ம இருக்கின்றோம். இதை நம்ம சீர் செய்யல அப்படின்னா, இந்த கட்டுக்கடங்காத சப்சிடிகளை நம்ம கட்டுப்படுத்தலன்னா பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விடும். இது இன்றைய நிலையுடைய தேவை, இன்றைய சூழலுடைய அவசியம், அத்தியாவசியம் என்ற விளக்கம் சென்ற அரசாங்க சார்பு சொல்லப்பட்டது. எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்ல இதே டோன் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஏற்புடையது அல்லங்கிறது அவங்களுடைய வாதம். நிச்சயமா, அதாவது முதல்ல இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் பெட்ரோலிய விலை இருக்கும் என்கின்ற அந்த கொள்கையை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் என்கின்ற அந்த கொள்கையை
கலெக்டரி விடுவது என்கிற அந்த கொள்கையை தொடங்கியதே என்டிஏ கவர்மெண்ட்லயே முதல் தவணை ஆட்சி தான். வாஜ்பாய் தலைமையில இருந்த ஆட்சி தான் தொடங்கிச்சு. சொல்ல போனா அதுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் அரசு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நடைமுறைப்படுத்துறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு துணிச்சலோடு அவர் தான் அது முதல்ல ஆரம்பிச்சாங்க. எடுத்தெடுப்புல முழுக்க கலட்டி விடலாலும், ஏன்னா படிப்படியாக கலட்டி விடுவது என்பது. இன்றைக்கு யுபிஏ கவர்மெண்ட் விடைபெறுகிற போது கிட்டத்தட்ட முழுசா கலட்டி விட்டலாங்கிற அளவு கொண்டு வந்து அடுத்த அரசுக்கு வசதியாக ஒரு ஏற்பாடு செய்து விட்டு போனார்கள் முந்தைய மன்மோகன் சிங் அரசு. இன்றைக்கு இவர்கள் ரொம்ப வசதியாக தொடர்கிறார்கள். ஏன்னா இது ஒண்ணு இவங்க ஒண்ணு ஏமாத்திட்டாங்கன்னா நான் சொல்ல, அவர் கூட ஏமாத்தலா சொல்றாரு. ஏன்னா மோடி சொன்னார், நாங்க யுபிஏ கவர்மெண்ட் எக்கனாமிக் பாலிசி அப்படியே தொடர்வோன்னு பத்திரிகை பேட்டி கொடுத்தவர். என்ன இந்த கண்டினியூட்டி ஆஃப் தி பாலிசி வில் பி என்ஷூர்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அப்ப இந்த மாதிரி கொள்கையெல்லாம் தொடர்ந்து சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. ஆனா மற்றபடி இது உலக அளவிலான விலை ஏற்ற இறக்கம் இவற்றோடு சம்பந்தப்பட்டது. இதுக்கான இதை அப்படியே நாமும் அதற்கேற்ப இங்கே விலையை மாற்றவில்லை என்றால் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று சொல்வது என்பது மக்களை ஏமாற்றுகின்ற அப்பட்டமான பொய் என்பதால் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். விரிவாக நாம் பேசுவோம். எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றனவா, நஷ்ட கணக்கு காட்டுகின்றனவா, லாப கணக்கு காட்டுகின்றனவா? இந்த அடிப்படையான கேள்விகளும் தொடர்ந்து எழவே செய்கின்றன. இதுல விளக்கங்களும் புதிய சந்தேகங்களும் பழைய சந்தேகங்களும் தொடரவே செய்ய விரிவாக பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். டீசல் விலை எப்பொழுதும் போல உயர்ந்துள்ளது. உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், டீசல் விலை உயரும் பொழுது நேரடியாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது உயரும். அதில் நேரடியான பாதிப்பு, உடனடியான பாதிப்பு இருக்கும் என்பது. எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்த அரசாங்கத்துக்கு டீசல், பெட்ரோல், இந்த விலை கொள்கைகள் எல்லாம் பெரிய மாறுபாடு கிடையாதா? இதே கொள்கைகள் தான் தொடரப் போகின்றனவா? கொள்கையில மாற்றம் எதிர்பார்க்கலாமா? இல்ல இந்த கொள்கை என்பது தவிர்க்க முடியாதா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்த்து வருகின்றோம். என்னுடைய கேள்வி திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கு நேரடியாக இதற்கான ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த டீசல் கொள்கையை, அதாவது பொதுத்துறை இல்ல எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட இந்த விலையை உயர்த்தக்கூடிய இல்ல விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்ததை பரிபூரணமாக பாஜக எதிர்த்தது உண்மையா இல்லையா? அதே போல முழுவதுமாக டீகண்ட்ரோல் பண்ண, முழுவதுமாக எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட ஒப்படைக்க இந்த அரசாங்கம் இன்று முடிவெடுத்திருப்பது உண்மையா இல்லையா? ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு கொள்கை அடிப்படையில இந்த ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்கிறது. அந்த அரசாங்கம் எடுக்கின்ற போது அதற்கான ஒரு விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு இப்ப விலை பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோல் விலையை ஏற்றுகிறோம். காரணம் 80% பெட்ரோல் டீசலை நாம் இறக்குமதி செய்கிறோம். அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய். என்னுடைய கேள்வி 2 கொள்கை ரீதியா டீகண்ட்ரோலை நீங்க இன்னைக்கு கொள்கை ரீதியா ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு எடுக்கின்ற போது அதற்கான சூழல்களை எல்லாம் தான் கட்டுப்பாட்டிலே கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறது. அந்த நினைத்தனுடைய அடிப்படையிலே அந்த முடிவு எடுக்கிறது. இப்போது இந்த டீசல் விலை உயர்வு, அந்த டீசல் விலை உயர்றது அதிசயம் இல்ல. ஏனென்றால் அதற்கான மிகப்பெரிய அந்நிய செலாவணியை நாம் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் ஏறுகின்ற டீசல் விலைக்கு என்னுடைய கேள்வி கொள்கையை பொறுத்தது. தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய முடிவை பரிபூர்ணமா எதிர்த்தீங்களா இல்லையா? அதை இன்னைக்கு ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அதையும் இன்னைக்கு கம்ப்ளீட் டீகண்ட்ரோல ஆதரிக்கிறீங்களா இல்லையா? திஸ் இஸ் மை क्वेश्चन. நீங்க அதுக்கான காரணங்களை சொல்றீங்க. அந்த கொள்கையை நீங்க தொடர்றீங்களா, எதிர்த்தீங்களா? இல்ல இப்போது பெட்ரோல் மட்டும்தான் டீகண்ட்ரோல் இருக்கு. டீசல் பெட்ரோல் டீகண்ட்ரோல் இருக்கு, டீசல் கண்ட்ரோல் இருக்கு. டீசல் அரசாங்கத்துடைய விலை நிர்ணயத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? டீகண்ட்ரோல் பண்ண இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறதா இல்லையா? இதுவரை இந்த அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கு, the government will be able to decontrol diesel fully அப்படின்னு இந்த பட்ஜெட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை தான் நேயர்களுக்கு நான் காட்டுறேன். முழுவதுமாக முழுவதுமாக இந்த அரசு டீகண்ட்ரோல் செய்யும்.
அப்படி செய்கின்ற போது அதற்கான விலைவாசி உயர்வையும் அதற்கான பணவீக்கத்தையும் அதற்கான உணவுப் பொருள் விலையேற்றத்தையும் தடுக்கின்ற அத்தனை காரணிகளையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கும். அதைத்தான் இப்ப ஒவ்வொன்றாக செய்திருக்கிறோம். இப்ப காங்கிரஸ் ஆட்சியிலும் பிஜேபி ஆட்சியிலும் இந்த விலைவாசி, குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை உசந்தது எந்த மாறுபாடும் இல்லை. அண்ணன் குமரேசன் சொன்ன மாதிரி காங்கிரசுடைய கொள்கையை தான் பிஜேபி கடைபிடிக்கிறதா என்ற கேள்விக்கு விலைவாசியை, அதாவது குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலையை உலகத்தினுடைய மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்போது ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அது காங்கிரஸ் ஏற்றியது, பிஜேபி ஏற்றியது. ஆனால் வித்தியாசம் கிரெடிபிலிட்டி தான். இந்த அரசு ஏற்றியது தடுக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே ஏற்றிய விஷயம் மக்களுக்கு போய் பலகீனங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதனாலே மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான மற்ற காரணிகளை எல்லாம் சீர்திருத்தி தடுத்தி அதன் மூலமாக இந்த விலைவாசி இந்த டீசல் விலை உயர்த்தம் மக்களை பாதிக்காத நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப பாஜக மீது காங்கிரஸ் மீது நடத்தப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்வது சரியில்லை என்பதற்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். சாதாரணமாக 62 ரூபாய்க்கு 50 பைசா ஏற்றினார்கள், 30 பைசா ஏற்றினார்கள் என்ற புள்ளிவிவரங்களைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தவிர ஏற்றுகின்ற விலைவாசி மக்களை போய் பாதிக்காமல் இருப்பதற்கான காரணிகளை காங்கிரஸ் செய்ததா செய்யவில்லையா, பிஜேபி இன்னைக்கு 60 நாட்களுக்குள் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட்டுக்குள்ளதான் இருக்கா? வேலை ரயில்வே கட்டணம் கட்டுக்குள்ளதான் இருக்கா? மக்கள் பாதிக்கப்படல, அதுக்கான நடவடிக்கை எல்லாம் வந்துருச்சு. இது உயர்த்தப்பட்டாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ளதான் இருக்கா? இதை தாண்டி ஒரு விஷயத்தை படிக்கிறேன், சர்வதேச நிலவரத்துக்கு ஏற்ற போல உயர்த்தப்படுது அப்படின்னு. இதே போன்ற முடிவை காங்கிரஸ் செய்த போது உங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர், இன்றைய உள்துறை அமைச்சர் சொன்னதை நான் படிச்சு காட்டுறேன். இந்த அறிவிப்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எண்ணெய் விலை தொடர்பாக எந்த கொள்கையும் இல்லையோ என்று தோன்ற வைக்கிறது. சர்வதேச சந்தையில் விலை ஏற்றம் நடக்கும் போதெல்லாம் உடனடியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எதிர்வினை காட்டுகிறது. நமது தேசத்துக்கு, மக்களுக்கு உகந்த பரந்த அளவிலான எண்ணெய் விலை நிர்ணய கொள்கை தான் இப்போதைய தேவை. விளைவிக்கத்தை ஏற்படுத்தாமல் சாதாரண மக்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் விவசாயிகளின் விவசாய பணிகளை பாதிக்காமலும் அக்கொள்கை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த கொள்கைக்கும் இந்த கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஏற்றத்துக்கும் இந்த ஏற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது திருப்பி நான் மறுபடியும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே ஏற்றப்பட்ட விலைகள் அதனுடைய பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது பிஸ்கல் டெபிசிட்ல இருந்து, பணவீக்கத்திலிருந்து, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து, எக்கனாமிக் டீகண்ட்ரோல்ல இருந்து பல்வேறு விஷயங்களை அரசு தடுத்து நிறுத்துவதற்கு தவறிவிட்டது, திராணி இல்லாமல் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இத்தனையும் தடுத்து நிறுத்தி அதை மக்களுக்கு பாதிக்காமல் செய்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், தக்காளி விலை ஏற்றத்தையும் உருளைக்கிழங்கு விலை ஏற்றத்தையும் இன்றைக்கு நீங்கள் பேசலாம். மாறாக இன்றைக்கு நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கிரிட் என்கின்ற முறையில் இந்தியாவுடைய 3600 கிடங்கிகளும் நேரடியாக ஏலம் போடுகின்ற அத்தனை விஷயங்களையும் மத்திய அரசாங்கத்தின் நேரடி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக இந்த டீசல் விலை உயர்வால மற்ற நடவடிக்கைகளால தக்காளி, வெங்காயம் விலையெல்லாம் உயராது, குறையும் சொல்றீங்க. நேரடியா டீசல் விலை உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்க. நம்புறோம், பார்ப்போம். நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் கேட்கிறேன். இல்ல நான் திரும்பி சொல்கிறேன், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை நாங்க கண்டறிஞ்சு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் அப்படிங்கறது அவருடைய விளக்கம். நேரடியா ரிசல்ட்ஸ் நம்ம 60 நாட்கள் எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட நீங்க எடுத்த கொள்கைகள் தான் இந்த 60 நாட்கள். நான் போய் சொல்றது இல்ல, நாங்க எடுத்த கொள்கைகள் நாங்க ஃபாலோ பண்றோம். கொள்கை எதிர்க்கிறீங்க, எதுக்கு பார்லிமெண்ட்டை முடக்குறீங்க? கொள்கை எதற்காக மாநிலம் தோறும் போராட்டம் நடத்துறீங்க? உண்மை, நாங்க அதை செய்தோம். மறுபடியும் சொல்றேன், இது நாட்டிற்கு நல்லது என்று நாங்கள் செய்தோம். இது தவறு என்று மக்களிடம் சொல்லி இன்றைய நமது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அந்த மோடிஜி அவர்களும் கேட்டாங்க. மக்கள் அதை நம்பி ஓட்டளித்தார்கள். உண்மையா இல்லையா? அப்போ மக்களை ஏமாற்றியது யார்? நமது முதலமைச்சரும் மோடிஜியும் தானே. முதலமைச்சருக்கு ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஆட்சியில் தான் இருக்காங்க. What are you saying? What are you saying? Did he win 37 seats or not? Lying to the people. எதிர்க்கட்சியா? லாஜிக்கலா பேசுங்க. லாஜிக்கலா தான் பேசுறேன். 37 ஜெயிச்சாங்க. என்ன சொல்லி ஜெயிச்சாங்க? இது மாறும் சொல்லி ஜெயிச்சாங்களா? மாறும் ஜெயிச்சாங்களா? அவங்க ஆட்சியில் அஇஅதிமுக அங்க வைக்கக்கூடிய அரசாங்கம் தான் மாறும். அன்னைக்கு வெந்த புண்ணில் வேலை காட்டுவர்கள், ஏன் சட்ட
சட்டசபையில இதற்காக ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு தேர்தலை நீங்க பேச நான் குறுக்கில் வர மாட்டேன். ஏன் நீங்க இந்த முதலமைச்சரை பேசினா இல்லாஜிக்கல் நினைக்கிறீங்க, நான் இந்த முதலமைச்சரை பேசுவது லாஜிக்கல் நினைக்கிறேன், நீங்க சிரிப்பது இல்லாஜிக்கல் நினைக்கிறேன். முடிச்சிடுறேன். ஏன் காரணம் சொல்றேன். ஐ டாக் வித் வெரி பியூர் லாஜிக். ஏனென்றால் நமது முதலமைச்சர் அன்றைக்கு சட்டசபையில தீர்மானம் இதை எடுத்துக்கிட்டோம். நம்ம அன்னைக்கு 1000 மெகாவாட் கொடுக்கறோம்னு சொன்னோம். இன்னைக்கு 534 மெகாவாட் இருந்து இதை பத்தி ஏதாவது ஒரு பேச்சு இருக்கா? அன்னைக்கு 1000 மெகாவாட் கேட்ட முதலமைச்சருக்கு ஏன் அன்று ஒரு வேஷம் இன்று ஒரு வேஷம் மக்கள் மத்தியில் ஏன் இந்த மாதிரி வேஷம் போறீங்க நான் முதலமைச்சர் கேட்கிறேன். இது தவறான கேள்வியா? ஏன் நீங்க இதுக்கு பயப்படுறீங்க? நான் பயப்படுறேன். சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த அஇஅதிமுக இந்த விலை உயர்வுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. காரணம் என்றால் இதை சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்டாங்க. இன்னைக்கு வந்தப்பறம் அந்த அழுத்தம் கொடுக்கலங்கிறது உண்மை. அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு யூபி அரசாங்கம் இதே போன்ற செயல்களை செய்யும் பொழுது இலங்கை தமிழ் விஷயத்திலேயோ இல்லாட்டி விலை உயர்விலையோ உங்களுடைய தொனி என்பது மிக கடுமையாக இருந்தது. அவர் சில வார்த்தைகளை கூட சுட்டி காட்டினார். ஆனா இன்னைக்கு சற்று மென்மையை கடைபிடிக்கிறீங்கிறது அவருடைய பிரச்சனை. மென்மைக்கு முதலே பதில் சொல்லிட்டேன். 60 நாட்கள்ல ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு வேண்டிய கட்டமைப்புகளை தயார் செய்யறதுக்கு இப்ப சேகர் சொன்ன மாதிரி அவங்க ரெடியா இருக்கலாம். ஆனா இப்ப மோடி அரசாங்கம் டீசல் விலையை கூட்டியது நியாயம் தான் அப்படின்னு சேகர் சார் சொல்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வருத்தப்படலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் அலைன்ஸ் பார்ட்டி ஒண்ணும் கிடையாது, தனித்தனியாக ஓட்டு கேட்டாங்க. மோடியா இந்த லேடியானு ஓட்டு கேட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்புறம் இப்ப ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்ட மாதிரி சார் பேசிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சு நீங்க பேசுறீங்க. தேர்தல் அறிக்கையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வெற்றி பெறக்கூடிய மத்திய அரசுக்கு உங்க தேர்தல் அறிக்கை போட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் விலை உயர்வை நாங்கள் ரத்து செய்து ஆண்டுக்கு ஒரு முறை மக்களுக்கு பாதிக்காத விலை உயர்வுக்கு நாங்கள் பாடுபடுவோம். கம்பெனிகளுக்கு தனியாக எண்ணெய் நிறுவனங்கள் விலை நிர்ணயம் பெறுவதை நாங்கள் தடுப்போம் என்று தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதான் திருப்பி இப்போ ரிப்பீட் பண்றாங்க. இதுல காங்கிரஸ் ஒண்ணு பிஜேபிக்கு ஒண்ணு அவங்க மாறி மாறி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கை சொன்னது இப்பவும் கேட்டிருக்காங்க. இவங்களை மென்மையா கேட்டாங்க. வெந்த முன்னில் வேலை பாச்சு இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் பயன்படும். இல்ல ஒரே ஒரு பதில் சொல்றேன். இந்த நமது முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை கோட் பண்றேன். தேர்தல் முடிந்தவுடன் மத்தியிலே அரசு மாறும், ஆட்சி மாறும், எல்லாமே மாறும். அப்பொழுது ஜிஎஸ்டி பற்றி பேசுறாங்க. எல்லாத்தையுமே தான் இந்த சட்டத்தையே தூக்கி எறிவோம் என்று பேசினார்கள். ஆட்சி மாறி முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவதாக 15,000 20,000 கோடி ரூபாய் இந்த முதலமைச்சருக்கு இந்த விலைவாசியின் மூலமாக ஏற்ற மூலமாக வருது. உண்மையிலேயே மக்களுடைய துயரத்தையும் விலைவாசியையும் கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் ஏன் தன்னுடைய வருமானத்தை இந்த டாக்ஸ் மக்கள் மீது வரி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இது அட்வலான் டாக்ஸ் ஒரு லிட்டருக்கு 14 ரூபாய். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் விலையாச்சு அதுக்கு அவர் பதில் சொல்லல. ஏன் இவங்க தங்களுடைய டாக்ஸ குறைஞ்சிக்கல? ஏன்னா மக்களுடைய சுமையை பத்தி பேசுகிறவர்கள் ஏன் தங்களுடைய தேர்தல் அதிமுகவுக்கு பதில் சொல்ல நிச்சயமா அவர் பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஆட்சிக்கு வந்தா மீனவ அமைச்சகம் அமைப்போம்னு சொன்னீங்களே, ஆட்சிக்கு வந்தா விலைவாசியை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னீங்களே, ஏன் கட்டுப்படுத்தல? நீங்க ஆட்சியில் இல்ல, அதே போல அவங்க ஆட்சியில் இல்ல. ஆட்சிக்கு மாறும் சொன்னாங்க, மாறிடுச்சு. கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பை தி ஏடிஎம்கே கவர்மெண்ட். அதிமுகவுடைய ஆதரவுல நடக்குது ஆட்சி இல்ல. நம்ம ரெண்டாவது அவங்க சொன்ன தேர்தல் இருக்கலாம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் தலைமை இருக்கிற சூழ்நிலை செய்வேன்னு சொன்னாங்க சார். முதலமைச்சர் எப்படி மத்திய அமைச்சருடைய பணிகளை செய்ய முடியும்? அதே மாதிரி வரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் குறைவா இருக்குன்னு சொல்லாதீங்க. நிச்சயமா எல்லா மாநிலத்திலையும் சர்வைவல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? கோவாவோட குறைவா இல்லாட்டி மற்ற மாநிலங்கள் யூனியன் விட்டுருங்க. சரி, கர்நாடகாவோட குறைவு கேரளாவோட குறைவா? கேரளாவோட 20 சார், நம்ம 21 சார். மொத்தத்துல கேரளாவோட அதிகம் தான். கேரளா நீங்க 10 சொன்னீங்கல்ல. நீங்க காங்கிரஸ் ஆகட்டும், இங்க தமிழகத்தில் குறைவா? சத்தீஸ்கரோட குறைவா?
இல்ல இந்த மாதிரி நிச்சயமா மாநில அரசாங்கங்களுக்கு இதுல பங்கிருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பொருளாதார கொள்கையில மாற்றம் என்பது அப்படியே ஒரு யூட்டர்ன் என்பது சாத்தியமாங்கிற கேள்வியும் இருக்கிறது. திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றத்துக்கு காரணியாக எப்பொழுதுமே பார்க்கக்கூடிய டீசலுடைய விலை இந்த மாதமும் உயர்ந்திருக்கிறது. டீசல் விலை உயர்வு கொள்கையை பற்றி தமிழக முதலமைச்சர் உட்பட எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கொள்கையில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொள்கைகள் மாறுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. திரு குமரேசன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நீங்களும் ஒத்துப்பீங்க, சென்ற அரசாங்கமோ இந்த அரசாங்கமோ இதே கொள்கையை தொடர்கிறது என்றாலும் கூட அவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்பது நமது எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன, இது மீட்டெடுத்தாகணும். ஒருவேளை இது நம்ம சப்சிடி கொடுத்துக்கிட்டு இதை கட்டுப்படுத்தினா மறுவகையில பாதிப்புக்கு உள்ளாக போவது மக்கள் தான். ஏன்னா இதை கட்டுப்படுத்தினா மக்களுடைய பணத்திலிருந்து சப்சிடிஸ் கொடுக்கணும், இன்ஃபிளேஷன் உயரும். எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு தானே பாதிப்பு என்னும் பொழுது இது நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுவும் படிப்படியா மாசம் 50 காசுங்கிற வீதம் தானே சேரும் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய விளக்கமா இருக்கு. ஏன் ஏற்புடையதா உங்களுக்கு படல்? அதாவது சித்தாராமையா, ஒம்மன் சாண்டி இப்படி காங்கிரஸ் முதலமைச்சர்களை சொல்லி ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவரை போல திசை திருப்பி விரும்பாததுனால நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டுமே நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கும்போது அதற்கு அரசியல் ரீதியாக நல்ல விளக்கம் அளிக்கிற வாய்ப்பை நண்பர் தவற விடுகிறார் தான் நான் பாக்குறேன். தேவையில்லாமல் தமிழக அரசு பற்றிய விமர்சனம் என்பது இந்த இடத்துல தேவையில்லை. தமிழக அரசினுடைய நிலைப்பாடு பற்றி நம்ம இன்னும் பல மடங்கு பேச முடியும், வேற இடத்துல பேசலாம், வேற பிரச்சனைகளை கொண்டு வரலாம். இந்த பிரச்சனையில் அவர் இப்படி ஒரு அறிக்கையை விட்டு இருப்பது சரியா தவறான்றதான் நம்ம பேச முடியும். இப்ப உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உலகத்திலேயே இந்தியாவில் தான் ரீட்டைல் பிரைஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட் விலை இவ்வளவு அதிகமா இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. அமெரிக்கால கிடையாது, கனடால கிடையாது, என்ன ஆஸ்திரேலியால கிடையாது, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கையில கூட கிடையாது. அந்த அளவுக்கு இந்தியாவில் தான் அதிகமான விலை. அதுக்கு காரணம் என்னன்னா வெறும் உலக விலை நிலவரம் அல்ல. இங்க ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்க, நீங்க சொன்னீங்க மாநில அரசுடைய வரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க 21%, அங்க 20%. சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் 53% நம்ம நம்ம வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு வரியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 53%ல கணிசமாக குறைத்தால் மத்திய அரசு தான் பிரதானமான பங்கு. ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டில இருந்து ஆரம்பிச்சு இங்க ரீட்டைல் பிரைஸ் வரி வரைக்கும் அவங்க தான் அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பெட்ரோல் பிரைஸ் வரி என்பது மத்திய அரசுக்கு கடந்த காலத்திலும் சரி இப்பவும் சரி இந்த கேஷ் கவுன் சொல்லுவாங்க, அது போல பால் கறக்கிறதுக்கான மாடு போல இந்த விலையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலக விலை நிலவரத்தை சொல்லி அதுதான் மக்களுடைய பிரதானமான பயன்பாட்டுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதில் வரி விதிப்பது வாக்கியத்தை முடிச்சுக்கிறேன். அப்படி கொள்ளையடிப்பது என்பது இப்ப மக்களிடம் அந்த வரி வசூல் இதர் மக்களுடைய பிரதான பயன்பாட்டு பொருள் வரி விதிப்பது என்பது சாதாரண வியாபாரிகள் அல்லது மொத்த வியாபாரிகள், சில பேர் கொள்ளை லாப வியாபாரிகள் மக்களுடைய அத்தியாவசியத்தை பதுக்கி வைத்து விட்டு தேவை ஏற்படும் போது அதிக விலை வைத்து விற்கிறார்களே, அவருடைய அணுகுமுறைக்கும் அரசாங்கத்தின் அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம் என்றுதான் நான் கேட்க விரும்புறேன். ஒண்ணு. அடுத்து நீ எப்படி முடியும் திரும்ப திரும்ப கேட்கறீங்க. நான் சொல்லல, ஏன்னா நாம சொன்னா கூட இவர் அரசியல் உங்களுக்கு என்ன தெரியுமாங்க. மத்திய அரசாங்கமே 2008 இது ஒரு பிரச்சனை வந்த போது இதற்காக ஒரு கமிட்டியை போட்ட ரங்கராஜன் கமிட்டி, உங்களுக்கே தெரியும். அந்த ரங்கராஜன் கமிட்டி பரிந்துரை செஞ்சிருக்கு சார். மக்கள் மீது கை வைக்காமல், மக்கள் தலையில் சுமை ஏற்றாமல் எப்படியெல்லாம் இந்த பெட்ரோல் விலை உயர்வை உலக அளவில் ஏறி இறங்குற போது எப்படியெல்லாம் சமாளிக்க முடியும் என்பதற்கு அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன ஆச்சு? ரங்கராஜன் குழு அறிக்கை இதெல்லாம் சொல்லி இருக்குன்னு எந்த மக்களுக்கு தெரியும்? ஏன் ஊடகங்கள் அதை பற்றி எடுத்துக்கொண்டு வாதிக்கலாமே, ஏன் வாதிக்கல? ஆக அந்த அறிக்கை என்று கிடப்பிலே போடப்பட்டு பரங்களை தூக்கி எரிந்து விட்டார்கள். அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆயில் கம்பெனிஸ், அப்புறம் ரிஃபைனரிஸ், அப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க தான் பிரதானமான பழுவை இவர்கள் தான் சுமக்க வேண்டும் சொல்றாங்க அவருடைய கமிட்டி அறிக்கை. கடைசியா தான் வேற வழியே இல்லைன்னா கன்சியூமர்ட்ட போகலாம் அப்படின்னு அவங்க பரிந்துரை வச்சிருக்காங்க. அந்த கன்சியூமர்ட்ட போகாம அவங்க மேல கை வைக்காம இருக்கிறதுக்கு அவர் இன்னொரு அடுத்த பரிந்துரை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா, இந்த டைரக்ட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்றது, சூப்பர் ப்ராஃபிட் சொல்றாங்களே, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சூப்பர் ப்ராஃபிட் ஆள்றாங்க. அதாவது வழக்கமான லாபத்தை போக உள்ள சூப்பர் ப்ராஃபிட், அதுக்கு வரியே கிடையாது, அதுக்கு வரி விதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க அதை பத்தி பரிசீலிக்க கூட இல்ல? ஏங்க அதை பற்றி ஒரு விவாதத்துக்கு கூட கொண்டு வரல? அப்ப அதெல்லாம் அந்த சூப்பர் ப்ராஃபிட் அந்த நிறுவனங்கள் போய் தடுத்து விடக்கூடாதுன்ற அக்கறை எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு போல சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் விலையை உயர்த்தி எல்லா பொருளுடைய விலையை ஏற்றுறதுக்கு ஏங்க வழிவகுக்கணும்?
இந்த கேள்விக்கு நீங்க நண்பர் சேகரும் பதில் சொல்ல போறதில்லை, நண்பர் நாராயணனும் பதில் சொல்ல போறதில்லைங்கிறதா உண்மை. ஆக ஒட்டுமொத்தத்தில் வழி இருக்கிறது. அது குறித்து விவாதிப்பதற்கும் அல்லது அந்த வழியை திறந்து விடுவதற்கும் கடந்த ஆட்சியிலும் தயாராக இல்லை, இந்த ஆட்சியிலும் தயாராக இல்லை என்பதா உண்மை. நீங்களும் ஒரு ஊடகவியலாளர், ஊடகங்களிலும் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. ரங்கராஜன் கமிட்டியுடைய பரிந்துரையும் பத்தி பேசியிருக்கோம், கேல்கருடைய கமிட்டி பற்றியும் விரிவாக இது போன்ற விவாதங்கள்ல நாம் பேசியிருக்கின்றோம் அப்படிங்கறதையும் பதிவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில திரு சேகர் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றனவா லாபத்தில் இயங்குகின்றனவா? நீங்க அதே கொள்கையை தான் தொடர்றீங்க. பட்ஜெட்டும் கூட ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது, எண்ணெய் நிறுவனங்களுக்கு நம்ம பெரிய சப்சிடி கொடுத்துட்டு இருக்கோம், இதெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய அடிப்படையான கேள்வி, ஆனால் தொடர்ந்து எழக்கூடிய கேள்வி, எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குகிறதா நஷ்டத்தில் இயங்குகிறது? அதாவது நேரடியான பதில், எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கவில்லை, லாபத்தில் இயங்குகிறது. ஒருவேளை வேண்டுமானால் அவர்களுடைய கணக்கில் இதனுடைய சப்சிடி அவங்களுடைய கணக்கில் வரலைன்னு காமிச்சு அந்த சப்சிடியை சேர்த்து நஷ்டத்தில் காண்பிக்கலாம். ஆனாலும் கூட மண்ணெண்ணெய்க்கும் எல்பிஜி கேஸுக்கும் கொடுக்கக்கூடிய சப்சிடி இந்த மொத்தத்திலே வருகின்ற காரணத்தினால அதை சமன் செய்வதற்காக அரசாங்கம் ஏற்கனவே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஏராளமான வரிகளை போட்டு அந்த வரிகளுக்கு செலவுகளை ஏற்கனவே தயார் செய்துவிட்டு அதை அனுபவித்து விட்ட காரணத்தினாலே அந்த வரி விலக்கில் இருந்து எந்த மாநில அரசும் மத்திய அரசும் வரப்போவதில்லை. எனவே அவர்கள் தொடர்ந்து இப்படித்தான் இருக்க போகிறது. நாம் இப்போது இதனுடைய விலையை குறைத்து இந்த மாநிலமும் மத்திய அரசும் தன்னுடைய வரி பங்கை குறைத்து அளித்துக் கொண்டு அதை நுகர்வோருக்கு அனுப்ப செய்து அவர்களை பயன்பெற செய்து விலையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் இனி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக ஏற்றுகின்ற விலை, அந்த விலையை ஏற்றுகின்றதனால் ஏற்படுகின்ற விலைவாசி உயர்வு மக்களை சென்று அடையாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்கின்ற ஒரு நிலைமை ஆரோக்கியமாக இருக்கும் என்று கஷ்டப்படுவாங்க. நீங்களே தான் சொல்லிருக்கீங்க, இது உயர்த்தாமலேயே, இந்த கொள்கையை கடைபிடிக்கலாமலேயே, டீகண்ட்ரோல் பண்ணாமலேயே, பெட்ரோல் விலையை கூட்டாமலேயே இது கையாள முடியும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது லெசன் எடுத்திருக்கீங்க காங்கிரசுக்கு. அந்த மாதிரி செய்யுங்க, ஏன் இதை கூட்டிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படணும்? நீங்க எடுத்த லெசன் தான். அதாவது பாரதிய ஜனதா இல்ல, திருப்பியும் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்டிமேட் கோல், அல்டிமேட் எய்ம் அதை நோக்கித்தான். 60 நாட்களுக்குள்ளே திடீரென்று இந்த விலைவாசி, அதாவது அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறுகின்ற விலைக்கு தகுந்த மாதிரி இதை ஏற்றாமல் உடனடியாக இருக்கக்கூடிய அந்த டிபிசிட்டை எல்லாம் நிச்சயமாக குறைக்க முடியாது. மாறாக அந்த டிபிசிட்டை எல்லாம் குறைக்கின்ற மற்ற வழிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் சரியாகின்ற பொழுது நிச்சயமாக இதே பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் இதை ஏற்றாமல் இருக்கின்ற வழியை உறுதியாக செய்யும். இதை டீகண்ட்ரோல் செய்வதனுடைய முக்கியமான நோக்கமே, இதனுடைய பாசிட்டிவான நோக்கமே, ஒரு காலத்திலே உறுதியாக உலக மார்க்கெட்டிலே பெட்ரோலிய பொருட்கள் விலை இறங்குகின்ற போது அதை நுகர்வோர் சந்திக்க வேண்டும், நுகர்வோர் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த டீகண்ட்ரோல் செய்யப்பட்டது. நன்மை ஏன் எதிர்கட்சியா இருந்தபோது உங்களுக்கு தெரியாம போச்சு? இதுல நன்மை இருக்கு, இதோட இனி ஏத்தாம பாத்துக்கலாம் அப்படின்னா விளக்கம் கொடுக்கிறீங்க. இதனது நன்மை ஏன் எதிர்கட்சியா இருக்கும் போது உங்களுக்கு புரியல? இல்ல, திரும்ப திரும்ப நீங்க இதே கேள்விதான் சொல்றீங்க. திரும்ப திரும்ப நான் இதுக்கு பதில தான் சொல்லுகிறேன். ஒரு அரசாங்கத்தினுடைய கிரெடிபிலிட்டி, காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய காலத்தில் ஏற்றப்பட்டது. ஆனால் ஏற்றப்பட்டது அதற்கான பரிகாரங்கள் எதையுமே செய்யவில்லை. செயல்படாத ஒரு அரசு, டிஸ்பங்க்ஷனிங் கவர்மெண்ட். அதனாலே அது மக்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. மாறாக பாரதிய ஜனதா ஆகவேதான் நாங்கள் சொன்னோம், இதற்கான காரணிகள் எல்லாம் அடிப்படை எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட் கிரெடிபிலிட்டி கேட்டார் போல மாறக்கூடியதோ? நிச்சயம் அப்படி அல்ல. அதாவது கவர்மெண்டினுடைய கிரெடிபிலிட்டி மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை சரி செய்ய முடியும். கவர்மெண்டினுடைய கிரெடிபிலிட்டி இருக்கின்ற பொழுது இதே மாதிரி பெட்ரோலிய பொருட்களுடைய விலைவாசியானது மக்களை சென்று அடையாமல் தடுக்கின்ற மற்ற காரணிகளை செய்ய முடியும். கிரெடிபிலிட்டி இல்லாதவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், பயனை மக்கள் அனுபவிக்க முடியாமல் போகும், மக்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை நான் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம். நண்பர் நாராயணன் மிக அழகாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பாய்ந்தார்கள். இன்றைக்கு நட்வர் சிங்கும், இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டும்
அந்த கட்சியை ஆட்டி படைக்கின்ற விதத்திலே அவர்கள் பாவம் பெட்ரோல் டீசல் விலைகளில் தான் இப்போது பாய்ந்து அந்தஸ்து இல்லாமல் போனாலும் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் அரசாங்கத்துடைய நிர்ணய விலையை கைவிடுவதுங்கிற கொள்கை எப்போது தொடங்கினார் என்றால் இது பொதுத்துறையில் மட்டுமே இந்த எண்ணெய் நிறுவனம் இருக்கிற போதெல்லாம் அந்த கவலை வரல. எப்போது ரிலையன்ஸ் வந்ததோ, எப்போது ஒரு எஸ்ஆரும் பர்மாஷலும் உள்ள வந்ததோ, இன்னும் பல தனியார் நிறுவனங்கள் எப்போது ஆயில் பிசினஸ்க்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நன்மைக்காக நீ டீகண்ட்ரோலுடைய நன்மை குறுக்கிட்டு வாஜ்பாய் காலத்துல டீகண்ட்ரோலுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா என்னுடைய கேள்வி, நான் அவர்த்த வச்சு அதே கேள்விதான் கேட்கிறேன். அன்னைக்கு அதை காங்கிரஸ் எதிர்த்ததா இல்லையா? பிறகு அதையே தொடர்ந்ததா இல்லையா? சோ நீங்க எப்படி அவங்கள்ட்ட இருந்து மாறுபட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம், யூ டாக்ட் அபவுட் கிரெடிபிலிட்டி வந்து நாங்க ஆனா ஏற்ற மாட்டோம் சொல்லி ஏற்ற மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வரல, அதை சொல்லி விமர்சித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் 60 நாள்ல அவங்களுடைய கிரெடிபிலிட்டி இழந்துகிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. இரண்டாவது கேள்வி கேட்டீங்க, நீங்க இத ஆயில் கம்பெனிஸ் ப்ராஃபிட்டா இல்லையான்னு கேட்டீங்க. அதுக்கு தெளிவான பதில் சொல்றேன். முன்னாள் IAS ஆபீசர், அந்த பெட்ரோலியம் துறையில IAS ஆபீசர்ட்டையும் பேசினேன். இந்த சப்சிடி இல்லன்னா, சப்சிடியை கொடுக்கல, இன்னைக்கு ஆயில் கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் P&L பார்த்தா ப்ராஃபிட் இருக்கு. இந்த சப்சிடி கொடுக்கவில்லை என்றால் ஆயில் கம்பெனிஸ் லாஸ்ல தான் இருக்கும். இரண்டாவது உங்களுக்கு கேள்விக்கு நேரடியான பதில். மூன்றாவதா நீங்க கேட்டீங்க, சில விஷயங்களை நீங்க செய்துதான் ஆக வேண்டும். இது இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு சில காலங்களில் 50 பைசா அதிகரிச்சிட்டு இருக்குமே, எப்ப கொண்டு வந்தோம்? இன்னும் ஒரு சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு 3, 4, 5 மாதங்கள்ல இன்டர்நேஷனல் பிரைஸுக்கு வந்த பிறகு பாருங்க நாங்க பண்ணிட்டோம்னு மார்க்கெட்டுவாங்க. அந்த 50 பைசா அதிகரித்து இன்டர்நேஷனல் பிரைஸ் ஒரு லெவலுக்கு, ஏன்னா ஒரே ஏரியா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 50 பைசா அதிகரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில மாதங்கள்ல அது இன்டர்நேஷனல் பிரைஸுக்கு வரும். அப்பொழுது நிறுத்தி விடுவார்கள் இந்த 50 பைசா. அப்புறம் இன்டர்நேஷனல் எப்படி பெட்ரோல் எப்படி நடக்குதோ அதே மாதிரி டீசல் வரும். இன்னைக்கு தொடரக்கூடிய கொள்கைகள் சரியே இல்லையா? சரி என்றால் இந்த கொள்கை, அதாவது ஒரு அரசு இந்த திராவிட கழகங்களைப் போல மற்றவர்கள் செய்த நல்லவற்றை திடீரென்று மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல போய் இருக்குச்சு. இதனால மக்களுக்கு நாங்க என்னுடைய விமர்சனம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியது. இது தவறா நான் மறுபடியும் சொல்றேன். FDI சொல்றேன், இன்சூரன்ஸ் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். FDI இன்சூரன்ஸ்ல நாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இப்ப மாத்தி சொல்லல. ஆனா இவர்கள் எடுத்த ஆட்சிக்கு செய்தார். அது வேற விஷயம். நீங்க எதிர்த்திருக்கீங்க, ஆதரிச்சிருக்கீங்க, வேற விஷயம் இல்ல. வாஜ்பாய் எதிர்த்திருக்கீங்க, சொல்வதை எதிர்த்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்களை மக்களிடமே இவர்களுடைய துரோகத்தை மக்களுக்கு அடையாளம் காட்டிதான் நாங்க செய்கிறோம். அவங்க கொண்டு வந்த போது நீங்க எடுத்தீங்க, கொண்டு வச்சே நாங்க எதிர்க்கல, ஏத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பேசிருக்கலாம். எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் தெளிவாக இருக்கிறது. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட கொண்டு சொல்லி வந்தீங்க. பாதிக்காத வகையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய காங்கிரஸ் அரசுல எதுவும் அவர் சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் நம்ம பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, இப்போ லாப கணக்கு காட்டுகிறார்கள். எப்பொழுது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் மானியத்தை எடுத்துக்கிட்டு, அந்த மானியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டம் தான். எதுக்காக காட்டுறாங்கன்னா சர்வதேச அளவுல வியாபாரம் பண்றாங்க. எனும்பொழுது ப்ளூ சிப் அந்தஸ்து கிடைக்கணும், சர்வதேச அளவுல ஏத்துக்கணும். அதனால லாப கணக்கு காட்டப்படுகிறது என்பதுதான் திரு சேகரவர்களுடைய கட்சி வியூரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஏதாவது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு நான் வரல. இப்ப 80% இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பொருளின் விலையை நிர்ணயிப்பது நம்மால் முடியுமா என்ற ஒரு கேள்வி கிட்ட நிச்சயமா முடியாதுதான். ஏன்னா நம்ம நாட்டிலே உற்பத்தி ஆகிற பொருளை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வேண்டிய கொள்கைகளை பண்ணலாம். 80% வெளியிலிருந்து crude oil வாங்கி அதை கிளீன் பண்ணி ரிஃபைனரி பண்ணி நமக்கு இங்க சப்ளை பண்றது மண்ணெண்ணெய், LPG. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் டொமஸ்டிக்ல கவர்மெண்ட் ரேட்டு 401 ரூபாய். அதே மக்கள் ஒரு பிரிவு 1250 ரூபாய்க்கு 17 கிலோ வாங்கி
பயன்படுத்துறாங்க. இப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பெரிய சப்சிடி அரசாங்கம் கொடுக்கறாங்க. இப்ப நமக்கு என்ன செய்யணும்? வளரும் நாடுகளுக்கு இப்ப மோடி வந்திருக்காங்க அல்லது காங்கிரஸ் அரசு இருந்தாங்க, வளரக்கூடிய நாடுகள் மிகப்பெரிய ஜனத்தொகை 125 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கு நீங்க இந்த க்ரூட் ஆயில் சப்ளை ஒரு 3 இயர்ஸ்க்கு எங்களுக்கு நீங்க விலை உயர்த்தாம கொடுக்கணும். இப்படி ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து நம்ம செய்ய சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட கடைசி கேள்வியை கேட்க இருக்கிறது. இப்பொழுது உங்கள் முன்னாடி நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் அது தவிர்க்க இயலாதது, மற்ற நடவடிக்கை எடுத்து வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, இந்த ஒரு கொள்கையை நீங்க மாற்றணும், அதாவது டீசல் விலையை மாதம் உயர்த்தக்கூடிய கொள்கையை நீங்க மாற்றணும், இது யூபிஏ உடைய கொள்கை, தயவு செஞ்சு மாத்துங்கன்னு தமிழக முதலமைச்சர் எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதை இந்த அரசாங்கம் ஏற்குமா? இது ஏற்கப்பட வேண்டிய கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் முன் வச்ச கோரிக்கை ஒரு கட்டத்தில் ஏற்காட்டு காங்கிரஸ் வழியில இவங்களுக்கு போராடும் மக்கள் சொல்லிடுவாங்க. திரு சேகர் இல்ல மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாதம் 50 பைசா ஏற்றுவது என்பது கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய சூழ்நிலையில கொடுக்கக்கூடிய சப்சிடிக்கு சரி பண்ணுவதற்காக, சரி கட்டுவதற்காக, இன்டர்நேஷனல் பிரைஸ் ஏறி வருகின்ற போது அதை சரி கட்டுவதற்காக எடுத்த ஒரு முடிவாக இருக்கலாம். கீர்த்திப்பறை கமிட்டியினுடைய பரிந்துரை பிரகாரம் ஜூலை மாதம் 2013 யூபிஏ அரசுக்கு கொடுத்த விலை உயர்வு, நிறைய விலை உயர்வு கொடுத்துச்சு. அந்த விலை உயர்வுகளை சப்சிகொண்டான அரசு, அதே அரசும் சரி தேர்தலை கருத்திலே கொண்டு காங்கிரஸ் செய்யவில்லை அல்லது ஸ்லோவாக செய்து கொண்டு வந்தது. இப்போது பாஜக ஆட்சியில மாதம் 50 பைசா ஏறுகிறது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், 50 பைசா ஏற்ற வேண்டும் என்பது கொள்கை முடிவாக இருக்க முடியாது. 50 பைசா ஏற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கலாம், இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. 50 பைசா ஏற்ற கொள்கை முடிவின் அடிப்படையில் நிச்சயமாக நிறுவனங்கள் இது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டிய விஷயம், நிறுத்தப்பட போகின்ற விஷயம். நீங்க சொல்றீங்க அமைச்சர் கொடுத்த பதிலையும் சரி, பட்ஜெட்லயும் சரி, the government will be able to decontrol diesel fully, அதாவது எண்ணெய் நிறுவனத்தை முழுவதும் ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிறது தானே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அமைச்சர் பார்லிமெண்ட்ல கொடுத்த விளக்கமும் இதுவாகத்தானே இருக்கிறது. இல்ல, டீகண்ட்ரோல் ஏறுகின்ற போது ஏற்றுவது, இறங்குகின்ற போது இறக்குவதும் தானே. இறங்குகின்ற சூழ்நிலை எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட முழுசமா அரசாங்கத்தில். ஆமாங்க, எண்ணெய் நிறுவனங்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உருவது தானே. அது இறக்காமல் விலை இறக்கித்தானே ஆக வேண்டும். எண்ணெய் நிறுவனங்கள் தனியார் இல்லையா, பங்குதாரர்கள். அரசனுடைய சட்டத்திற்கு உட்பட்டது தானே. அப்படி சட்டத்திற்கு உட்படாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு ஆண்ட ஆட்சி காலம் தான் காங்கிரஸ் ரிலையன்ஸ் அவர்களுடைய கையில இருந்தது. அதனால அவர்களுடைய விலையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சூழ்நிலையில் தான் இப்போது நிலை மாறும் அப்படிங்கிறது அவருடைய விளக்கமாக இருக்கிறது. 60 நாட்கள் தானே ஆகிறது, நிலை மாறும். அதற்கான நடவடிக்கைகளை, இது உயர்ந்தாலும் மக்களை பாதிக்காத வண்ணம் நீண்ட கால நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்பது அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம். அதே கொள்கைகள் தொடர்கிறது என்பது இன்னொரு தரப்பு வருத்தம். பார்ப்போம், இது பொருளாதாரத்தில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, அச்சேதின் வரப்போகிறதா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், மாதம் உயரும் டீசல் விலை சரியா தவறா என்று. நேர்களுடைய பதில் என்ன பார்க்கலாம். சரியே என்று 3% சொல்லியிருக்கிறார்கள். இது தவறான கொள்கை என்று 76%, இது தவிர்க்க முடியாதது என்று 21% சொல்லியிருக்கிறார்கள். This has not gone well with the people. மக்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரு சுமையாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இது தவிர்க்க முடியாததா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இதனது பாதிப்பை மக்களிடம் ஏற்படாத வண்ணம் தடுக்க இந்த அரசாங்கம் உண்மையிலேயே என்னென்ன செய்ய போகிறது, மக்கள் உண்மையிலேயே அந்த அச்சை திண்ணை, அதாவது இனிய நாட்களை அனுபவிக்கும் நாட்கள் எவ்வளவு விரைவில் அல்ல எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்கள், இதே போல திரு குமரேசன் அவர்கள், திரு கருணாகராஜன் மற்றும் திரு எஸ் ஆர் சேகர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தமிழக மீனவர்கள் படும் துயரம் யாரும் அறியாத ஒரு விஷயம் அல்ல. இதற்காக தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும் என்று பல கடிதங்களை சென்ற ஆட்சியிலும் சரி, இந்த மத்திய ஆட்சியிலும் சரி தொடர்ந்து எழுதி வருகிறார் தமிழக முதலமைச்சர். ஆனால்
இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய அதனது ராணுவ அமைச்சகத்துடைய இணையதளமானது how meaningful are Jayalalitha's love letters to Narendra Modi என்று மிகவும் மோசமான ரசனையில் மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை தான் பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. தமிழர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய விஷயமாகவே எல்லாரும் பார்க்க இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இணையதளமும் கூட அந்த கட்டுரையை எடுத்துக் கொண்டிருக்கிறது, பின்வாங்கி இருக்கிறது, மன்னிப்பும் கேட்டிருக்கிறது. ஆனாலும் கூட the damage is already done என்பது பொதுவான பார்வையா இருக்கிறது. இது ஏன் நடந்தது? நாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம் இதற்கு நான் என்ன மாதிரியான நடவடிக்கையை கையாள வேண்டும்? இலங்கை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? தூதரை அழைக்க வேண்டுமா? கண்டிக்க வேண்டுமா? பல கேள்விகள் எழுதியிருக்கின்றன. விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் இதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். எதனால் ஏற்பட்டது இந்த ஒரு சம்பவம்? இந்தியா கொடுத்த இடமா? நாம் கடுமையான ஒரு நிலையை எடுக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்விகள் எல்லாம் பிரதானமாக எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாஜகவின் சார்பில் அதனது மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சிதம்பரம் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதனது சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்டே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இணையதளம் வெளிப்படுத்திய இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது தமிழர்களுடைய மனதை மட்டுமல்லாம இந்தியர்களுடைய மனதை புண்படுத்திய விஷயம். ஷீ இஸ் an இந்தியன் லீடர். அதுவும் நாட்டு பிரச்சனைக்காக இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். அதை இப்படி கொச்சைப்படுத்திய ஒரு அரசாங்கத்துடைய, ஒரு அண்டை நாட்டு அரசாங்கத்துடைய ஒரு ராணுவ அமைச்சக இணையதளம் வெளியிடுவது என்பது யாராலும் இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பற்றி நீங்கள் கூறியதை போல ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அதுதான் கேள்வி. ஒரு நாட்டினுடைய மீனவர்கள் அண்டை நாட்டினுடைய கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுவதையும், படகுகள் நாசமாக்கப்படுவதையும், வலைகள் கிழிக்கப்படுவதையும், அவர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் மிக கேவலமாக நடத்தப்படுவதையும் கண்டித்து தடுத்து நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்டு சிறை செய்யப்பட்ட அந்த மீனவர்களை விடுவியுங்கள் என்று ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முறையாக அதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த மத்திய அரசிற்கு, அதனுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதுவது இயல்பானது. இதில் எந்த விதமான ராஜதந்திரம் இல்லை. ஆனால் அதனை விமர்சிப்பதற்கு, அந்த பிரச்சனையை எடுத்து அவர்கள் விமர்சிக்கலாம். அதை நான் கச்சத்தீவு எங்களுக்குத்தான் சொந்தம், இந்த அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் எழுதக்கூடிய இந்த கடிதத்தை காதல் கடிதம் என்று விவரித்தது மட்டுமல்ல, அந்த கட்டுரையினுடைய முதல் வரியை நீங்கள் பாருங்கள். ஒரு பெண்ணினுடைய கடும் கோபத்திற்கு இணையாக நரகத்தினுடைய கோபம் கூட இருக்க முடியாது, அது ஜெயலலிதாவிற்கே மிகவும் பொருந்தும் என்று ஆரம்பிக்கின்றார்கள். எல் ஹேத் நோ ஃபியூரி என்று சொல்லி அதை சொல்கின்றார்கள். மோசமான இப்படிப்பட்ட ஒரு அதை எழுதியவர் ஒரு பெண்மணி. ஆக திட்டமிட்டு இவர்கள் நம்முடைய இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழர்கள், இந்தியர்கள் எப்படி இந்த விடயத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறி அவர்கள் செய்த விடயத்திற்கு உரிய விடை கிடைக்கப்பட்டது. 3 மணி நேரத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய மானம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு இடம் கொடுத்தது யார் என்பதுதான் பிரதானமான கேள்வி. திரு பழனிடுமாறன் உட்பட இதுக்கு யார் இடம் கொடுத்தது என்று கேட்கிறார். நீங்கள் இடம் கொடுக்கலன்னு சொல்ல போறீங்களா? இந்திய அரசாங்கம் இடம் கொடுக்கலன்னு சொல்ல போறீங்க? நிச்சயமா கொடுக்கல. அதனாலதான் 3 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் கடந்த காலத்துல அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள், மீனவர்களை சுட்டுக் கொன்றார்கள். எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு சுட்டுக் கொள்வது நிறுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டு உடனே விடுதலை செய்தார்கள். படகு மட்டும்தான் வழக்கின் அடிப்படையில் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீட்க வேண்டும் என்ற பெருமுயற்சியை தமிழக முதல்வர் அவர்கள் தங்களுடைய கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். முறைப்படியான சரியான நடவடிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் ஒரு பிளவை உண்டாக்குவதற்காக, மோதலை உண்டாக்குவதற்கான முயற்சி தான் இது. அது இடம் நீங்க கேவலமான முயற்சி. அதற்கான இடம் நீங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க. இது இலங்கை சொன்னது மிகவும் கண்டிக்கத்தக்கது. உங்களுடைய தமிழகத்துடைய பிரதான தலைவர்களோட, பாஜகவுடைய தலைவர்கள் உட்பட இதை கண்டிச்சிருக்காங்க, மாற்று கருத்தில்லை. இடம் கொடுத்ததை தாண்டி என்னுடைய இன்னொரு கேள்வி, இலங்கையில தீவிரவாதம் வளர்க்க இந்திய பிரதமர் காரணமா இருந்தாரா? இந்திய பிரதமர் இந்திரா காந்தி காரணமா இருந்தாரா? அதாவது கடந்த ஆட்சியிலே பல தவறுகளை அவர்கள் செய்தார். இலங்கையில் தீவிரவாதம் வளர மாண்புமிகு அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி காரணமாக இருந்தாரா? இந்திய பிரதமர் இலங்கையில் தீவிரவாதம் வளருவதற்கு உறுதுணையாக இருந்ததா?
அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது இல்ல. அப்படி சொல்ல இத சொன்னது வந்து இலங்கை ராணுவ அமைச்சகம் அல்ல, இலங்கையுடைய தலைவர்கள் அல்ல. பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி இலங்கைக்கு சென்று சொல்லியிருக்கிறார். இது அதே இணையதளத்தில் வந்திருக்கிறது. இலங்கை சொன்னதுக்கு நம்ம அஃபென்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம நாட்டுடைய ஒரு தலைவர், இந்திய பிரதமர் தான், இந்தியா தான் இலங்கையில தீவிரவாதத்தை வளர்த்ததுக்கு உறுதுணையா இருந்தது அப்படின்னு சொல்வதை எப்படி நம்ம சொல்ல, எப்படி அதை கருது? நானும் அதை படித்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒருத்தருடைய கருத்து என்பது அவருடைய கருத்து தான், அது கட்சியின் கருத்துன்னு நான் எடுத்துக்க கூடாது. சுப்பிரமணிய சாமியோட கருத்து பல கருத்துக்கள் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கக்கூடிய. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியும் சேஷாத்ரிச்சாரியும் தனிப்பட்ட நபர்களாக இலங்கை அதிபரை சந்தித்தார்களா, இல்ல பாஜகவுடைய பிரதிநிதிகளாக சந்தித்தார்களா? அவங்க வந்து ஒரு செமினாருக்கு போனாங்க. அவங்க தனிப்பட்ட நபர்களா போனாங்களா, பாஜகவுடைய பிரதிநிதிகளா போனாங்களா? பாஜகவின் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியாக செல்ல. ஆனா இலங்கையுடைய அதிபருடைய அலுவலகம் வெளியிடுகிறது, பிஜேபி உறுப்பினர்கள் ஜனாதிபதி ராஜபக்சாவை சந்தித்தனர், வரிக்கு வரி அவர்களை பாஜக மோடி அனுப்பித்ததாகவோ அரசாங்கத்தின் சார்பிலோ திட்டதா இருக்கா பாருங்க. இல்ல நான் உங்களுக்கு கிளியராவே படிக்கிறேன். மோடியுடைய கருத்தை தான் அவர்கள் சொல்லியதாக சொல்லப்படுகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற, அவங்க பிஜேபி தலைவர்கள் என்பது வேற. இப்ப பாஜகவுடைய தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சேஷாத்ரிச்சாரி அவர்கள் சொன்னதோ, சுப்பிரமணியன் சுவாமி சொன்னதோ அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. பிஜேபிக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ் தட் வாட் யூ? இது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். யாருக்கு? சுவாமிக்கு இல்ல, அவர் முயற்சி பண்ண கிடைக்கல அவர். ஆனா எங்களுடைய தலைவர்கிட்ட சொல்லி அது மட்டுமல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். ரைட். திரு ஐயநாதன் குறுக்கிட விரும்பினீங்க, இந்த ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். திரு ஐயநாதன் நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. ஆமா, அது என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த துணிச்சலை கொடுத்தது எதுன்னா சுப்பிரமணிய சாமியினுடைய பேட்டி தான். சுப்பிரமணிய சாமி பாஜக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியினுடைய தலைவரா அவர் இருக்கிறாரு. தந்திரோபாய குழுவினுடைய அரசியல் தந்திரோபாய குழுவினுடைய தலைவரா இருக்கிறார். இவர் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜபக்சே கிட்ட, நீங்க தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படாதீங்க, தமிழ்நாடு ஒன்னும் பண்ண முடியாது, இந்தியாவுக்குமா இலங்கைக்குமான அந்த உறவில் தமிழ்நாட்டுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, அதனால நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை, சர்வதேச விசாரணை வரட்டும், என்ன பண்ணிட போறாங்க, அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை என்று அவரிடம் சொன்னது மட்டுமின்றி வெளியிலும் அந்த பேட்டி அளிக்கின்றார். அப்படியே ஒரு ஆளும் கட்சியினுடைய ஒரு குழுவின் தலைவராக சென்று அவர் வெளிப்படையாக அளித்த பேட்டியைத்தான் மேற்கோள் காட்டிவிட்டு அந்த கட்டுரையை வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கின்றேன் என்றால், ஒரு பிரச்சனையில் இந்த நாடு, இந்த பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி அவர்கள் வெளிப்படையான தனது நிலைப்பாட்டை இன்னும் தெரிவிக்காத நிலையில், நீதிமன்றம் உட்பட எந்த இடத்திலும் தெரிவிக்காத நிலையில், தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்தியா வேறு, தமிழ்நாடு இந்தியா அல்ல, இலங்கை இந்தியாவுடைய உறவை தமிழ்நாடு நிர்ணயிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுவதற்கு இவருக்கு யார் அங்கீகாரம் அதிகாரம் கொடுத்தது? இதற்கான பதில் அவர் சொல்லணும். இந்த சமயத்தில் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கணும். நீங்க அவர் இந்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியா போனாரான்னு நீங்க கேக்குறீங்க, மோடியுடைய பிரதிநிதியா போனாரான்னு கேக்குறீங்க, ஒரு செமினாருக்கு தான் போனார்னு சொன்னீங்க. பண்டாரநாயக்க ஹால்ல நடந்த இந்த செமினாருடைய டைட்டில் என்ன தெரியுமா? இந்தியா அண்டர் மோடி. இலங்கை விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்று ஒரு புது சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. தமிழக முதலமைச்சரை கொச்சைப்படுத்தி இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய தனது ராணுவ அமைச்சக இணையதளம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திதான் எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு தெரியும். இது யார் கொடுத்த இடத்தினால் என்ற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் எழுந்திருக்க, இதற்கு கடுமையாக கண்டனத்தை இந்தியா அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டாமா? பதிவு செய்ததோடு தான் 3 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கா நம்ம ஸ்டேட் பண்ணிருக்கோமா? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ பிரதமரோ இலங்கை இந்திய தலைவர் இருவரை, இந்திய பிரதமரையும் தமிழக முதல்வரையும் விமர்சித்தது தவறுன்னு ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல எங்களுடைய இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் உடனடியாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இலகணேசன் சொல்லியிருக்காங்க. அரசாங்க தரப்பிலிருந்து இதற்கான மறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? இது கண்டிக்கத்தக்கது, சம்திங் இன் பேட் டேஸ்ட், மிக மோசமான ரசனையில் இருக்கிறது அப்படின்னு தூதரை கூப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கோமா? வெளிப்படையா சொல்லியிருக்கோமா? அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கோமா? வெளியுறவு இதுல இருந்து துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க, அதனாலதான் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது தவறான்றது. அதனால எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வரை இவ்வளவு கொச்சைப்படுத்தியதை
அவர்களே வெக்கப்படணும். அதை திரும்பி மறுத்தாங்கன்னா அவங்களே வெக்கப்படுவாங்க. அது அவங்களுக்கு தான். எப்படி பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரதமரை கொன்றதன் மூலம் அவருக்கே வேட்டு வச்சுக்கிட்டார், அவர் இயக்கத்துக்கு வேட்டு வச்சுக்கிட்டாங்களோ அதே போன்றதான் இது. நாங்க வந்து பிரபாகரன் ஆதரிக்கல, ஆரம்பத்தில இருந்து ஆதரிக்கல. பிரபாகரனுடைய ராஜீவ் கொலையில சுப்பிரமணிய சாமி ஆதரிப்பாங்க. நீங்களும் விடுதலை புலிகள் வந்து நாங்க ஆதரிக்கலங்க. கூட்டணியில இருக்கலாம் இல்லையா, அது ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போலதான் ஜெயலலிதாவோட நிலைப்பாடும் கூட. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு ஐயநாதன், அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு லாஜிக் உங்களுக்கு தென்படலையா? வெளிப்படையா நம்ம என்ன கண்டிச்சிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி இந்திய அரசாங்கம் ராஜதந்திர ரீதியாக அவர்களை கண்டிக்காமல் இந்த ஒரு மறுப்புங்கிறது வந்திருக்குமா? அதுல இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு இருந்திருக்க கூடும் அப்படிங்கறத நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல, நான் மறுக்கல. இதை வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இதில் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் இத்தோடு நின்றுவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய முதன்மை நோக்கமே. என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு அந்த கடிதம், அந்த கட்டுரையை நீங்க முழுமையா நீங்க படிச்சீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு மேல தமிழ்நாட்டு மீனவர்களை வந்துட்டு மீன் பிடிக்க கூடாது, உங்களுடைய பகுதியில மீன் வளம் போயிடுச்சு, அதனால இந்த பொழப்பை விட்டுட்டு வேற பொழப்ப போய் பாத்துக்கங்க. எவ்வளவு மோசமான வார்த்தைகள். அதனாலதான் உங்க பக்கத்துல மீன் இல்லாதனாலதான் நீங்க இங்க வந்து மீன் பிடிக்கிறீங்க அப்படிலாம் வந்துட்டு உண்மைக்கு புறம்பா பேசுறாங்க. இதே போல நம்ம ஒரு வாரத்திற்கு 40-50 சிங்கள மீனவர்களை நாம் கைது செய்கின்றோம். கடலோர காவலருடைய கைது செய்கிறது. அவனுடைய பொருள் என்ன? அங்க மீன் இல்லைன்றதுனால இங்க வர்றாங்களா? அப்படி இல்ல. நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஐநாவினுடைய தி லா ஆன் சீ பிரகடனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபிஷர்மேன் கோ வேர் தி ஃபிஷ் இஸ் என்று வரும்பொழுது எல்லை தாண்டும் பிரச்சனையை நீங்கள் மனிதாபிமான கண்ணோட்டத்துடன் தான் அணுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தையை தி ஃபிஷர்மேன் கோ வேர் தி ஃபிஷ் இஸ் என்ற வார்த்தையை இந்தியாவினுடைய ஒரு குழு சென்ற பொழுது ராஜபக்சே சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றேன், எனவே எல்லை தாண்டி வரக்கூடிய பிரச்சனையை துப்பாக்கியால் நாம் தீர்க்க முடியாது என்று சொன்னார். ஆயினும் தொடர்ந்து இப்படியா அந்த மீனவர்கள் வரும்பொழுது மரியாதையாக நடத்தப்படுவதும், நமது மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் என்று கூறி துன்புறுத்தப்படுவதும், எவ்வளவு பேர் துப்பாக்கியால தாக்கப்பட்டிருக்காங்க. துப்பாக்கியால் தாக்கப்படுவது என்பது என்றைக்கு நாம் வந்து இந்த புத்த போதி சொசைட்டியில பூந்து அடிச்சோமோ அன்னைக்கு அது நின்று போச்சு, துப்பாக்கியால சுடுறது. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான விஷயம் கிடையாது. என்னைக்கு உதச்சோமோ உள்ள பூந்து உதைய நம்ம நியாயப்படுத்த முடியாது, எதையுமே நியாயப்படுத்த முடியாது, கில்லிங்க நியாயப்படுத்த முடியாது. ஒரு கோபமே அநியாயத்துல தான் பிறக்குது. நான் அந்த அடிப்படையில நான் சொல்றேன், அன்னைக்கே நின்று போச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு வந்துவிட்ட பிறகு கைது செய்யப்படுகிறார்கள், உடனே விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் படகுகளை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க அந்த கட்டுரையில, படகு கொடுத்தா மீண்டும் வந்துட்டு நீங்க எல்லை மீறுவீங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுல பாருங்க, இப்ப நன்றாக இல்ல, இந்த படகுகள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு சொந்தமானதா? எவ்வளவு கொடூரமான இப்படிப்பட்ட துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இது அனைத்தும் சுப்பிரமணிய சாமியும் இந்த சேஷாத்திரிச்சாரியும் போயிட்டு சந்திச்சு, இருவருமே உங்களோட கட்சியில மிக மூத்த தலைவர்கள், இவர்கள் சந்திக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், இனிமே நட்புறவத்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் இது பண்ணும், தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்ன பிறகு இது வரும்பொழுது நிச்சயமா இந்த கேள்வி வலுப்படுது இல்லையா? அவர்கள் என்ன கண்ணோட்டத்தோட சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, யூபிஏ அரசாங்கம் அதற்கு முன்னைய அரசாங்கம் இந்த கச்சத்தீவு தார வார்த்த பிறகு 1974க்கு பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. 76ல இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த கடித போக்குவரத்தின் மூலம் இருந்த உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க. அதன் பிறகுதான் மெல்ல மெல்ல இதாச்சு. இந்த இஷ்யூஸ பத்தி டீடைலா நேற்று கூட பேசணும். அதுவல்ல பிரச்சனை. இவ்வளவு மோசமாக இந்தியாவுடைய இரண்டு பிரதான தலைவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர், இந்தியாவின் பிரதமர், அதே போல தமிழகத்துடைய முதல்வரை விமர்சிக்கக்கூடிய இந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதா கேள்வி. கடந்த காலத்துல ஏற்பட்டதுதான். 568 மீனவர்களை கொண்டு குவித்தார்கள். இல்லை, இந்த விமர்சிக்கக்கூடிய பாங்கு எப்படி இவ்வளவு கொச்சையா ஒரு அரசாங்கத்துடைய ஒரு அமைச்சகத்துடைய ஒரு வெப்சைட் விமர்சிக்கக்கூடிய ஒரு பாங்கு எப்படி வந்தது? சென்ற வாரம் உங்களுடைய கட்சியை சேர்ந்து இரு முக்கிய தலைவர்கள் இந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தல. நிச்சயமா இல்லை, நம்ம சொல்லி ஆகணும். நம் நாட்டு தலைவர்களுக்கு நாகரிகம் தெரியும். ஆனாலும் கூட தமிழகத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் சொன்னதோட விளைவு இல்லையா? அந்த வெப்சைட்லயே இது வந்து தனிப்பட்ட சனாலி அவர்களுடைய கருத்துன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது வந்து அரசாங்கத்தோட கருத்து இல்லைன்னு அது தமிழகத்துடைய வெப்சைட்ல ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளர் அப்படின்னு போட்டு அது தமிழ்நாட்டு யாரோ ஒரு பிளாகர் போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கருத்து அல்ல அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பாங்க. தப்புதான். அதிமுகவை சேர்ந்த சகோதரர்கள் பொறுமையை காத்ததற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க,
தேசியத்திலிருந்து வழுவி போனதுனால நமக்கு பல இழப்புகள் ஏற்படுச்சு. நான் மறுபடியும் ஆரம்பத்துக்கு போறேன்னு நினைச்சுக்காதீங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிப்ப வாய்ப்ப செயல். எப்ப தனிப்பட்ட முறையில இந்த நாட்டை இந்தியன்னு சொல்லாம தமிழர்னு சொன்னதுனால நாம காவிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்டோம். தமிழன்னு சொன்னதுனால முல்லை பெரியார் பிரச்சனையில பாதிக்கப்பட்டோம். தமிழர்னு சொல்லக்கூடாதோ? தமிழ் சொல்லலாம். அது அந்த வெறி பிடித்த உணர்வோடு சொல்ல எப்படி வரமுறைப்படுத்துறீங்க? அதாவது எது வெறி, எது அதாவது தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, சிறந்த ஆன்மீகம் அப்படி எல்லாம் சொல்லி இருந்தா தப்பு இல்ல. தமிழன் சொல்லக்கூடாதோ? அது சொல்றதுல ஒரு யாரு அப்படி சொன்னது? மலையாளி, தெலுங்கு இப்படி எல்லாம் சொன்னாங்க. இன்னும் சொல்லக்கூடாது. அதனால அப்படி போட்டாங்க. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாங்க. இல்ல அதனாலதான் அந்த வெப்சைட் போட்டிருக்காங்களோ. அதனால என்னாச்சுன்னா, நீங்க இலங்கை பிரச்சனையை எடுத்து பாத்தீங்கன்னா, இலங்கை மக்களும் கூட இந்திய கொடி ஏத்துறாங்களாம். மாப்போசி ஒரு தடவை போனாராம். இப்ப இல்ல, இந்த நாடு சுதந்திரம் அடைகிற போது பாரத் மாதா கி ஜெயின் சொல்லி வந்தே மாறன்னு சொன்னதுல சிங்களர்களும் உண்டு, தமிழர்களும் உண்டு. இந்திய தலைவர்கள் இருவரை பத்தி கொச்சப்படுத்துறத பத்தி நம்ம இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கணுமா கூடாது? நிச்சயமாக அரசு முடிவு செய்து எடுப்பாங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை சரியா போகுது? நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியை நம்ம இறங்கினாதான் இதுக்கு டேமேஜ் ஆல்ரெடி டன். நம்முடைய 3 மணி நேரத்தில் எடுத்துட்டாங்களே, அது போதுமானதா? டேமேஜ் ஆல்ரெடி டன் எடுப்பதுங்கிறது நாங்க வருந்துறோம் அப்படின்னு ஒரு படம் போட்டு 4 வரி விளக்கங்கிறது போதுமானதா? இவ்வளவு கொண்டுட்டு அரசாங்கத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா, சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் பூரா விரோத மனப்பான்மையோடு இருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் நம்மளுக்கு விரோதி, ஒரு பக்கம் பங்களாதேஷ் விரோதி, ஒரு பக்கம் சீனா விரோதி, ஒரு பக்கம் இலங்கை விரோதி, இன்னொரு பக்கம் தன்னுடைய கப்பற்படை தளத்தை நிறுவுவதற்காக அமெரிக்கா முயற்சி. இப்போது மத்தியில நம்ம பொருளாதார நிலைமை படுபாதாளத்துல போய் இருக்கிறது. 1,28,000 மில்லியன் டாலர் நம்ம கடன். இந்த அரசாங்கம் பாஜகவுடைய யாருமே இதை என்டார்ஸ் பண்ணல, இந்த செயலை என்டார்ஸ் பண்ணல. நிச்சயமா விசாரிக்கும் போது டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல கண்டனங்கள் போயிருக்குங்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. எந்த மாதிரியான நடவடிக்கை இதற்கு பொருத்தமா இருக்கும் நினைக்கிறீங்க? உடனடியாக மத்திய அரசு ஒரு அழுத்தம் தந்து இதற்கு மேல் எமது மீனவர்களை நீ கைது செய்யக்கூடாது. முதல் சொல்ல வேண்டும், ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி ட்ரெடிஷனல் பிஷிங் ரைட். அவங்களுடைய கரை வரைக்கும் போனாலும், அவர்கள் இந்த கரைக்கு வந்தாலும், அவங்க கரைக்கு போனாலும் இரண்டு நாட்டு பிரச்சனைக்கு தீர்வு. இந்த நாட்டு கப்பல்கள் எந்த விதமான தடையும் தங்கு தடையும் என்று கொழும்பு வரை சென்று வரலாம், கொழும்புவிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் இந்தியாவுடைய கடற்பகுதிக்கு சென்று வரலாம் என்கின்றதை ஒப்புக்கொண்ட இதே ஒப்பந்தம் ஏன் மீனவன் சென்று மீன் பிடிக்க தடுக்க வேண்டும்? எதுக்கு தடுக்கணும்? இது பொழப்புன்னா அது பொழப்பு இல்லையா? அப்ப the historical waters, the right over the historical waters is vested with the fishermen of both the sides. அதை செய்ய வேண்டும். இது ஒரு நீண்ட பிரச்சனை. இதற்கான தீர்வு ஒரு நாள் எட்டக்கூடியதல்ல அப்படின்னாலும் கூட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ராஜதந்திர ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம் தான். நிச்சயமாக இந்திய மீனவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, கூடவும் கூடாது. ஆனாலும் மோசமான ரசனையில இந்தியாவின் 2 முக்கிய தலைவர்களை, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதமர், தமிழக முதல்வரை இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த ஒரு இணையதளமானது, அதுவும் அரசாங்க அமைச்சகத்துடைய ஒரு இணையதளமானது கொச்சைப்படுத்தியது அப்படிங்கிறது நிச்சயமாக சகித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்ன கடுமை காட்டப் போகின்றோம், தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம், இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, மிகவும் மோசமானது என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஐயநாதன் அவர்களுக்கும் அதேபோல திரு சிதம்பரம் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.